வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். ஒரு லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீட்டிலே வச்சு பண்ணக்கூடிய ஒரு மினிமம் ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட சொல்லலாம். ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற பண்ணலான்னா கூட ஒரு பர்சனல் யூஸுக்காவது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்காங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஓகேங்களா? இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் ஒயின் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹோம்மேட் வீட்டிலே வச்சு பண்ணக்கூடிய கிரேப்ஸ் ரெட் ஒயின் மேக் பண்ணி அது ஒரு பிஸ்னஸாக எப்படி பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்கஹால் கண்டென்ட் கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு FSSAI சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினா போதும். ஸோ நம்ம லீகலாக பண்ண முடியும். ஸோ குறைஞ்ச முதலீடில் ரெடி பண்ணி நம்மளால் செல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். கிரேப்ஸ் மட்டும் வச்சு பண்ணக்கூடியது தான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அதனால தான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம பிஸ்னஸாக பண்ணலான்னா கூட பர்சனல் யூஸுக்காவது பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீட்டிலேயே வச்சு கூட நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது இருக்காது. ஸோ சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்துருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஹோம்மேட் ஒயின் அப்படிலாம் செல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ 100% நேச்சுரல் ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல் என்னென்னா ஸோ கிரேப்ஸ் மட்டும்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பன்னீர் கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வாங்கிக்கலாம். இந்த கிரேப்ஸ் மோஸ்ட்லி எப்போதும் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். எதுக்காகனா ஸோ இனிப்பாக இருந்தால் தான் நம்ம சுகர் வந்து அதிகமாக போட தேவை இருக்காது. ஸோ அதுக்காக தான். தென் கொஞ்சம் கோதுமை, அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் ஈஸ்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கான ரா மெட்டீரியல். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கிரேப்ஸ் மட்டும் நல்லா இனிப்பானதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அது ஈஸ்ட் தான் நம்மளுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ ஈஸ்ட்டோட யூசேஜ் எதுக்குன்னு தெரியும். ஸோ நொதிக்கிறது. ஸோ அது மெயினாக கோதுமையும் இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஈஸ்ட்டும் கோதுமையும் சேர்ந்து தான் அந்த நொதிக்கிறது அதிகமாகும். ஸோ சில பேர் வந்து வாசனைக்காக பட்டை, ஏலக்காய், லவங்கம் ஸோ இதை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரா மெட்டீரியல்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் நம்மளுக்கு கிரேப்ஸ் மட்டும் தான் அதிகமாக தேவைப்படும். கிரேப்ஸும் சுகர் மட்டும் தான் அதிகமாக தேவைப்படும். மற்றதெல்லாம் ஒரு கைப்பிடி மட்டும் இருந்தாலே போதுமானது. இப்போது இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த ஹோம்மேட் ஒயின் மேக் பண்ணும்போது நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அந்த மாதிரி இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி கண்ணாடி இல்லை பீங்கான் இல்லைன்னா அந்த செராமிக் பாட்டில்ஸ் ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எதுக்காகனா இந்த நொதித்தல் அந்த விஷயம் நடக்கிறதுனால ஸோ கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி செராமிக் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஒரு 1 kg நம்ம கிரேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு 3/4 கிலோ, அதாவது 75 கிராம் சுகர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கைப்பிடி கோதுமை, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் வாசனைக்காக நம்ம ஆட் பண்ணுறதுக்காக அந்த பட்டை, ஏலக்காய், லவங்கம் ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கான ரா மெட்டீரியல். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். 1 kg நம்ம கிரேப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கிரேப்ஸை நல்லா தனித்தனியாக உதுத்து கழுவி எடுத்துடணும். ஸோ எதுக்காக உப்பு போட்டு கழுவுறோன்னா நம்ம பழத்தில் நம்ம வந்து பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தேவைப்பட்டால் சுண்ணாம்பு கூட ஆட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி க்ளீன் பண்ணும்போது அந்த பூச்சி மருந்தெல்லாம் அதில் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா செதைச்சிடணும். ஸோ சில பேர் முழுசாக அப்படியே பாட்டிலில் போடுவாங்க, இல்லை நல்ல பேர் செதைச்சும் போடுவாங்க. ஸோ அப்படி செதைச்சி போடும்போது மெட்டல் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. உட்டாலான ஏதாவது கட்டைகளை வச்சு நம்ம செதைக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ அப்படி செதைச்சி நம்ம போட்டுட்டு அதில் 1 kg கிரேப்ஸுக்கு 750 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஈஸ்ட் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 பிடி கோதுமை, முழு கோதுமையை அப்படியே உள்ளே போடலாம். இல்லைன்னா அது ஒரு காட்டன் துணியில் கட்டி அதை மூட்டை மாதிரி கட்டி அதையும் உள்ளே போடலாம். ஸோ எப்படி போட்டாலும் ஒன்று தான் சரிங்களா? இதுக்கப்புறம் 1 kg கிரேப்ஸுக்கு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ இவ்வளோத்தையும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸோ மொத்தமாக அந்த நீங்கள் எந்த பாட்டில்லையோ எதில் ஜாடிலையோ வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு காட்டன் துணியெல்லாம் ஃபுல்லாக டைட்டாக மூடிடணும். மூடுறதுல எப்படின்னா காட்டன் துணியை மேலே வச்சு சுற்றி கெட்டிடணும். ஸோ மூடி போட்டு மூடக்கூடாது, கெட்டிடணும். ஸோ அப்படி கெட்டினோடனே கெட்டினதுலேருந்து 21 days நம்ம அதை கை வைக்கவே கூடாது. ஸோ 21 days அது நொதிக்கிறதுக்கான வேலை நடக்கும். ஸோ எதுக்காக அந்த காட்டன் துணி வச்சு மூடுறோன்னா ஸோ நொதிக்கும் போது அந்த காற்று வந்து வெளியே வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த காட்டு துணியை வச்சு நம்ம ஃபுல்லாக மூடி வைக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் 21 daysக்கு அப்புறம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஹோம்மேட் ஒயின். ஸோ ஃபுல் 100% நேச்சுரலான ஹோம்மேட் ஒயின் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட்லேயே செஞ்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரியானது இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பாட்டில்ஸில் பேக் பண்ணி நம்ம சேல் பண்ண முடியும். ஸோ சொன்ன மாதிரி ஒரு FSSAI சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் நம்மளுக்கு இதுக்கான எடுத்து தான் போதும். ஸோ இனிஷியலாக நம்மளை லீகலாக பண்ண முடியும்.
இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் நம்மளுக்கு எந்த அளவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg கிரேப்ஸ் வந்து ஒரு 20 25 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்புறம் சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg 30 rupees. ஸோ உங்கள் பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கு தகுந்தாலும் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா இதை விட கம்மியாக கூட ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ 1 kg நம்ம கிரேப்ஸ் யூஸ் பண்ணுறதுனா கோதுமை அந்த மற்ற திங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 30 rupees ஆகும். ஸோ இந்த ஈஸ்ட் வாங்குறது, ஸோ அதுக்கெல்லாம் ஒரு 30 rupees ஆகும். ஸோ ஒரு 1 kg கிரேப்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட்டே நம்மளுக்கு மிஞ்சி போனால் ஒரு 80 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் பேக்கேஜிங் ஆகிற காஸ்ட், ஸோ அதுக்கு ஒரு 20 rupees ஆகும். ஸோ இவ்வளோ தான் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே. பட் இதில் ப்ராஃபிட் நம்ம எடுக்கக்கூடியது எப்படின்னா 1 லிட்டர் ஹோம்மேட் ஒயின்ஸ் வந்து இந்த பியூரான ஹோம்மேட் ஒயின்ஸ் எந்த அளவில் செல் பண்ணுறாங்கன்னா மினிமமாக 90 250 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ 1 லிட்டரில் மினிமமாக நம்மளால் ஒரு 50 rupees மார்ஜினில் வச்சு நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நம்ம பியூராக எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எந்த கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுனால ஸோ இந்த அளவுக்கு நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது நம்மளுக்கு பிஸ்னஸாக பண்ணலைன்னா கூட ஸோ ஒரு பர்சனல் யூஸுக்காவது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப பெரிய காசுலாம் ஆக போகிறது இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து லேடிஸ் தான் இது ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ஹோம்மேட் இந்த ஒயின்ன்றது லேடிஸ் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஆன்லைனில் கூட நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ ஒரு சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருந்தா போதும். ஸோ ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ பெரிய ப்ராசஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ பேக்கிங் மட்டும் நம்ம ஒழுங்காக பண்ணி வச்சுருந்தா போதும். ஸோ பேக்கேஜிங் மட்டும் நம்ம நீட்டாக இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் நம்ம நீட்டாக பண்ணி வச்சுருந்தாலே போதும். ஸோ இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா அனலைசிஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வேறு ஏதாட்ட ரா மெட்டீரியல் எது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் ஆட் பண்ணுறாங்கன்னு. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.